அன்பர்களே, கும்பராசிக்கு மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். மாசி மாதம் 13 பிப்ரவரி 2025 இருந்து ஆரம்பிச்சு 14 மார்ச் 2025 வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ கும்பராசியில உள்ள நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், அப்புறம் புரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் கும்பராசியில வரும். சரி, இப்ப ராசியில சூரியன், புதன், சனி, தனஸ்தானத்துல சுக்கிரன், ராகு, சுகஸ்தானத்துல குரு, பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய், அஷ்டமஸ்தானத்துல கேது, அப்புறம் சந்திரன் 13 பிப்ரவரி 2025 கலத்திரஸ்தானத்துல இருப்பாரு. அப்புறம் 2.25 நாட்களுக்கு ஒருக்க கடந்து ராசியை கடந்து போயிட்டு இருப்பார். புதன் இந்த மாசம் பயிற்சியாளர். அவர் 27 பிப்ரவரி நைட்டு, அதாவது 28 பிப்ரவரி கும்பத்துல இருந்து உங்க ராசியில இருந்து மீனத்துக்கு பயிற்சியாரார். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன் நம்ம விரிவா எடுத்திருக்கோம். அதாவது ராசிநாதனுடைய வலிமை, மற்ற கிரகங்களுடைய வலிமை, கிரகங்களுடைய பார்வை பலன், கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை பலன், அப்புறம் கிரகத்தோடைய ஆதிபத்திய வீடுகள், அப்புறம் வீடு கொடுத்த கிரகத்தோடைய நிலை, சாரம் கொடுத்த கிரகத்தோடைய நிலை, ராசியின் தன்மை, பாதகாதிபதியுடைய நிலை, யோகாதிபதிகளுடைய நிலை, அப்புறம் பரிவர்த்தனை பெற்ற கிரகம், நீச்சபங்கம் பெற்ற கிரகம், வக்ரம் பெற்ற கிரகம், வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம், மொத்தத்துல எந்த பாவம் அனுகூலமா இருக்கும், எந்த பாவம் பாதகத்தை செய்யும், தீமையை செய்யும் அப்படின்ட்டு நம்ம விரிவா பலன் எடுத்திருக்கோம். சரி, இப்போ நம்ம பலனுக்கு போவோம். முதல்ல பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியிலே இருக்காரு, ஜென்ம சனியில. அவரு சூரியன் கூட சேர்ந்திருக்காரு, பகை கிரகம். அப்புறம் மாசத்துடைய பிற்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப உங்களுடைய புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருது. அதாவது நீச்சபங்க ராஜயோகம் அமைப்புல இருக்கும். உங்களுடைய யோகாதிபதி, அதாவது கும்ப ராசியுடைய யோகாதிபதி சுக்கிரன் புதன் சேரும். இது ஒரு நல்ல அமைப்பு. சரி, ஓகே. இப்ப பலன் என்னதுன்னா, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், பண வரவு அதிகரிக்கும், அப்புறம் உங்க பேச்சு இனிமையா இருக்கும், நகைச்சுவையா இருக்கும். உங்க பேச்ச மற்றவர்கள் விரும்புவார்கள், ரசிப்பார்கள். பாடகர்கள் அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் நல்ல புகழ் கிடைக்கும். சரி, வீடு மனை வாங்கும் பாக்கியம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில், தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். சிலருக்கு தந்தையின் சொத்து கிடைக்கும். அப்புறம் வேலை தேடியவருக்கு வேலை கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். தடை அகல விநாயகரை வழிபட வேண்டும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போவது நல்லது. அப்புறம் தொழில் நல்லா இருக்கு, லாபம் அதிகரிக்கும். இருப்பினும் சிறு சிறு பிரச்சனை வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்புறம் சில காதலர்களுக்கு பிரச்சனை, மனக்கசப்பு உண்டாகும். விட்டு கொடுத்து போனா நன்மை. சரி, எந்த நாள் எப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராஷ்டம நாள் ஜாக்கிரதையா இருக்கணும். சந்திராஷ்டம நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 பிப்ரவரியில இருந்து 17 பிப்ரவரி வரைக்கும் சந்திராஷ்டமம். சந்திரன் கேது கூட சேர்ந்திருக்காரு, குரு பார்வையில தான். சரி, இருந்தாலும் பரவாயில்ல.
பரிகாரம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, அப்புறம் காக்காக்கு அன்னம் கொடுத்துட்டு வாங்க, முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்துட்டு வாங்க. அதிர்ஷ்ட நிறம் வந்து நீலம், அதிர்ஷ்ட எண்ணு வந்து 8. சரி, ஓகே. நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு சுய ஜாதகம் பார்க்கணும்னா என்னைய வந்து கன்சல்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாசம் மாசம் வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்றேன். சரி, ஓகே. நன்றி. வாழ்க வளமுடன்.